மக்களே, நான் உங்கள் ரூபி. யாழ்ப்பாணம் நீர்வேலியில சரியான மழை. அப்ப நாங்கள் வீட்டுக்குள்ள இன்றைக்கும் ஒரு சமையல் வீடியோ. என்னன்னு பாத்தீங்கன்னா வெண்டிக்காய். இப்ப வெண்டிக்காய் முத்தினா தூக்கி எறிய வேண்டாம். தூக்கி எறியாம நாங்கள் அதை பிரயோசனப்படுத்துற முறையில இது சரியான முட்டை முறிவதே இல்லை. இப்படியான வெண்டிக்காயை நாங்கள் இதை வச்சு ஒரு வெண்டிக்காயில வரையொன்று செய்து காட்ட போறோம். இன்றைக்கு இதுதான் இந்த காணொலியில நீங்க பார்க்க போறீங்க. இப்படி முத்தின வெண்டிக்காயில தூக்கி எறியாம நாங்கள் இதில் ஒரு வரையொன்று செய்வோம். வாங்க காணொலிக்க போவோம். வெண்டிக்காய் நல்ல வடிவாக கழுவி எடுத்துருக்குறோம். இது நேற்று தோட்டத்தில் முறிச்ச வெண்டிக்காய். இப்போ நாங்கள் இதை கழுவி எடுத்தாச்சு. இனி சின்ன சின்னனா வெட்டுவோம். இதை வெட்டி கழிக்க வேணும். இந்த வெண்டிக்காய் மூலம் இதை நாங்கள் ஆடு மாட்டுக்கு போடுவோம். பார்க்க வேணும். என்ன இதுக்கு புழுவலைதான் இருக்கும். வெண்டிக்காய் ஒரு டேமேஜும் இல்லாமல் இருக்க வேணும். வெட்டி போட ஒன்றும் பார்க்காம கொள்ளாமல் வெட்டி கொண்டு போகிறேன். நல்ல சின்ன சின்னனா அரிக்க வேணும். வெண்டிக்காய் நல்லா குளிர்ச்சியான ஒரு சாப்பாடு தானே, உடம்புக்கு நல்லது, சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லது. இப்போ வெண்டிக்காயில் பால் கறி சமைச்சு சாப்பிடலாம், பொரிச்சிட்டு குழம்பு வச்சு சாப்பிடுவினோம். இது முத்தின வெண்டிக்காய். இதில் நாங்கள் வர இன்றைக்கு கத்தியிலேயே வெட்டுப்படாத அளவு நல்ல முத்தி இருக்கும். ஆனால் பயப்பட தேவையில்லை. வர நல்ல டேஸ்டாக இருக்கும். நேரம் இருக்குது பாருங்க வெட்ட. இப்படி நாங்கள் இவ்வளவு வெண்டிக்காயம் வெட்டி எடுக்க வேணும். வெண்டிக்காயெல்லாம் வெட்டிக்காச்ச இப்படி நல்லா சின்ன சின்னனா வெட்டி எடுத்தா சரி. கொஞ்சம் விழுவிழுப்பு தன்மை தான், ஆனால் அது வர நல்லா இருக்கும். இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்ப்போமே, சட்டி சூடாகி விட்டது. கொஞ்சம் எண்ணெய் சேர்ப்போம், பெருஞ்சீரகம் சேர்ப்போம். இதில் வெட்டி வச்சிருந்த இந்த வெங்காயம் பச்சை மிளகாயம் இதில் சேர்ப்போம். இதில் 2 செத்தல் மிளகாய் வெட்டி வச்சிருந்தேன் நான். இதோட சேர்ப்போம். கருவேப்பமிலே எப்படி பிச்சு போட்டு சேர்ப்போம். இந்த நேரத்தில் நாங்கள் இந்த வெட்டி வச்சிருந்த வெண்டிக்காயை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம். தேவையான அளவு உப்பு சேர்ப்போம். இதில் இதெல்லாம் மூடி விட தேவையில்லை. மூடி அவிய வருமாண்டு இல்லை. இது இதே மெல்ல அவியல வறுக்க சரி. இப்போ வெண்டிக்காய் கூடுதலான சின்ன பிள்ளைகள் வெண்டிக்காய் விரும்பாய். ஆனால் நீங்கள் வீட்டில் இப்படி நாங்கள் செய்து கொடுத்தா சாப்பிடுவீங்க. இந்த வீணித்தன்மையை எடுக்கணும். வெண்டிக்காய் வீணித்தன்மையாக இருக்குது, அந்த ஒட்டுற தன்மை. இது எல்லாம் இல்லாமல் நாங்கள் இப்படி போட்டு வறுத்து கொண்டு இருக்க வேணும். கொஞ்சம் நேரத்துக்கு வறுபடை ஒட்டியாக வந்துடும். இப்போ குமஞ்சி இருக்குது, அது எல்லாம் எடுபடும். என்னடா வர இப்படி குமஞ்சி கொண்டு வருதுன்னு பயப்பட தேவையில்லை. இந்த நேரத்தில் நாங்கள் தேங்காய் புத்திரி வச்சுருந்தாங்க ஒரு கொஞ்சம், அதை இதோட சேர்ப்போம். இப்போ இந்த வீணித்தன்மை கொஞ்சம் எடுபட்டுட்டுது. இனி நாங்கள் இதுக்கு மஞ்சள் தூள் சேர்ப்போம். இதோட மிளகாய் தூள் சேர்ப்போம். ஒற்ற தன்மையாக இருந்ததல்லோ, இப்போ பாருங்க இந்த மாதிரி வந்துட்டு. இந்த வர நீங்கள் எண்ணத்தோட சாப்பிடலாம்னு யோசிக்காதீங்கோ. நாங்கள் புட்டோட எடுக்கலாம், அல்லது இடியப்பம், பான், சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ இடியப்பத்தோட இதை பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். சத்தான உணவு, நல்ல வாசமாக இருக்குது. வெண்டிக்காய் வர சட்டப்படிதான். இது சோத்தோடையும் சாப்பிடலாம். இது நல்லா வரப்பட்டுடுது. இனி நாங்கள் இதை இறக்குவோம். வெண்டிக்காய் வர பார்த்தீங்களோ இப்படி இருக்காண்டு. என்ன மாதிரி வருதுன்னு பார்த்துருப்பீங்க. முத்தினா வெண்டிக்காயை தூக்கி போடாதேங்கோ. இப்படி ஒரு வரைய செய்து நீங்கள் புட்டோட என்ன நான் சொல்லியிருக்கிறேன் தானே, நீங்கள் அப்படியா எண்ணத்தோடையும் இது சாப்பிடலாம். ஆனால் இதில் முட்டை சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும். நாங்கள் ஏற்கனவே அப்படி செய்து சாப்பிட்ருக்குறோம். இன்றைக்கு முட்டை சேர்க்கவே இல்லை. இதுவும் சுவையாக தான் இருக்கும். ஓகே உறவுகளை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.